இன்னைக்கு நாம பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்த ஒரு சூப்பரான ஸ்பாட். ஆர்டரின் பெயரில் பிரியாணி செய்து தரப்படும். இன்னைக்கு நாம பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்த ஒரு சூப்பரான ஸ்பாட். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஆமா, நிறைய பிரியாணி வீடியோ போட்டுட்டு இருக்கல, பரவாயில்ல. இன்னைக்கு நாம வந்திருக்கிறது வேலூர்ல பெரியார் பூங்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாஷா பாய் பிரியாணி. அவங்க சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல அவங்களுடைய 2 பிரியாணி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போலாம். சோ பெரியார் பூங்கா பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ரோட் சைட் ஷாப் மாதிரி தான். சின்னதா சிம்பிளா வந்து அவங்க உட்காந்து சாப்பிடறதுக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்கதான் உட்காந்து நம்ம இப்ப ட்ரை பண்ண போறோம். ஆஹா, மீண்டும் மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணியுடன் உங்கள் சூர்யா. சோ இவங்க வந்து வேலூருடைய அந்த பெரியார் பூங்கா பக்கத்துல சர்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. இவங்க வந்து நீங்க ஆர்டரின் பெயரில் பிரியாணி செய்து தரப்படும் தரமான முறையில் அப்படிலாம் இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த ஷாப்க்கான லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த கூகுள் மேப் லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். இங்க இவங்க கொடுத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் பிரைஸ் லிஸ்ட பாத்துட்டேன். அண்ட் அது ரொம்பவே அஃபோர்டபுளா எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க ஒருவேளை யாராவது ஏற்கனவே இங்க பாஷாபாய் பிரியாணி சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இத பிரைஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கான்றத சொல்லுங்க. அது இல்லாம இவங்க எனக்கு ஸ்பெஷலா தோணுனது, நான் இவ்வளவு நாள் சாப்பிட்ட பிரியாணில எனக்கு இந்த ஐட்டம் வந்து கிடைக்கல. இந்த கீர் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாய் கல்யாணத்துல எல்லாம் கிடைக்கல அந்த மாதிரியான ஒரு கீர். அண்ட் சிக்கன் 65 கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் நான் இப்போ இந்த வீடியோல ட்ரை பண்ண போறேன். இவன் ஒருத்தன் தான் எப்ப பார்த்தாலும் பிரியாணி 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 சாப்பிட்டே வீடியோ போட்டுக்கிறான். உனக்கு ஏன்டா பிரியாணி அவ்வளவு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. அதான் ரீசன். அதுக்கு ரீசன். சோ முதல்ல இவங்களுடைய மட்டன் பிரியாணில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, மட்டன் வந்து ரொம்ப ஜூசியா இல்லாம ப்ராப்பரா வெந்திருக்கு. இங்க பாருங்க, அழகா அவர் வந்து லேயர் லேயரா பிரியுறாரு. ரொம்ப ஓவர் குக் எல்லாம் ஆகல, அல்வா மாதிரி எல்லாம் இல்ல. அந்த பிரியாணியோட ஃபிளேவர் இன்னும் கொஞ்சம் மட்டன்ல இறங்கி இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஓகே, நல்ல காரமா இருக்கு. பெஸ்ட் பிரியாணி ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலனாலும் இந்த பிரைஸுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ்க்கு வேலூர்ல கிடைக்குது. சூப்பரா இருக்கு. மட்டன் ரொம்ப அழகா வந்திருக்குங்க. சூப்பரா வந்திருக்கு. ஆஹா, வாவ், வழக்கம் போலதான். எனக்கு எப்பவுமே பிரியாணி கூட அந்த கத்திரிக்காவை சேர்ந்து அந்த கத்திரிக்காய் ப்ராப்பரா இருந்ததுன்னா அது பிரியாணியை தன்னால எலிவேட் பண்ணி விட்டுரும். இங்க அந்த கத்திரிக்காய் அதை செய்யுது. ஆஹா, சூப்பரா வந்திருக்கு. க்ளூயி மட்டன். சூப்பரா இருக்குங்க. ஓஹோ, சிக்கன் பிரியாணி அண்ட் ப்ராப்பர்லி குக்டு சிக்கன் பாத்தீங்களா, சூப்பரா வந்திருக்கு. நீங்க பாஷாபாய் பிரியாணி ட்ரை பண்ண அப்படின்னா வாரத்துல எல்லா நாளும் உங்களுக்கு வந்து ஒரு 11:30 மணிக்கு அவைலபிள் இருக்கும். சண்டே ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கிடைச்சிரும் 11 மணிக்கு. க்ளோசிங் டைம் வந்து பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது எவ்வளவு சீக்கிரம்ன்றது நம்மளால டிஃபரெண்டா சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ உங்களுக்கு அந்த பிரியாணி கிடைச்சிரும். ஓகே, ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணியை விட எனக்கு இந்த சிக்கன் பிரியாணி கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கு, நல்லா இருக்கு.
எஸ், இன்னும் நல்லா இருக்கு. நீங்க இங்க சாப்பிட்டதுல உங்களுடைய ஃபேவரட் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ் 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 இது அவங்களுடைய 65. இதுவுமே எனக்கு கரெக்டான பிரைஸா தான் இருக்கு. சூடு இல்ல, சூடு ஆறி இருக்கு. ஓகே, இதோட அந்த அந்த பேட்டரோட டேஸ்ட் நல்லா இருக்கு. ரொம்ப ஓவர் கோட்டட் சிக்கன் இல்ல, மசாலா ஃபுல்லா போட்டு ரொப்பி வச்சு அந்த மாதிரி இல்ல. அண்ட் ரொம்ப ஆயிலியாவும் ஃபீல் ஆகல. ஐ திங்க் இது போன்லெஸ் நினைக்கிறேன். நான் சாப்பிட்ட 3 பீஸ்லயுமே போன் இல்ல, நல்லா இருக்கு. ஸோ அவங்க பிரியாணி கூட இந்த 65 ஒரு நல்ல காம்போவா இருக்கும். குட் டு கோ பிரியாணி, குட் டு கோ 65. ஓகே, நவ் பிரியாணி ரெண்டுமே எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. வை பிகாஸ் அது அஃபோர்டபுளா இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, முந்திரி போட்டு டெக்கரேட் பண்ணிருக்கக்கூடிய கீர் இது. எத்தனை பேருக்கு கல்யாணத்துல பிரியாணி, ஐ மீன் முஸ்லீம் கல்யாணத்துல சாப்பிடுற இந்த கீர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு இது ரொம்பவே ஃபேவரட். இது நல்ல வாசமா, பால் நிரம்ப, மில்க் மைட் அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியுது. சூப்பரா இருக்கு. இது 30 rupees அவங்க பிரைஸ் பண்றாங்க. நான் இதோட பிரைஸும் சொல்ல வேணும்னு நினைச்சேன். 30 rupees இது. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வாவ், ஒரு பைட்லயும் அந்த நட்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஓகே, நான் இங்க சாப்பிட்டதுல எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லணும்னா அவங்களுடைய 65ம் கீரும். ஏன்னா பிரியாணி வெள்ளூர் மாதிரி ஒரு டவுன்ல சுமாரான பிரியாணி ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆப்வியஸ்லி பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிரைஸுக்கு அது எனக்கு ரொம்ப நல்லாவே கன்வின்ஸ் பண்ணுது. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இந்த பிரியாணி நீங்க சாப்பிட்டு உங்களுக்கு அது எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய வியூவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற எங்க போய் நான் வீடியோ போடணும்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். Until then, goodbye from Surya.